நம்ம நிலாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நிலா அப்படியே தான் இருக்காங்க. ஆனா சேரனோட கேரக்டர்ல தான் டிஃப்ரெண்ட் தெரியுது. வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது. அது மாதிரி தான் இங்க நிலா கிட்ட நம்ம நல்ல வசதியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பேராசையால ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவை கேட்ட நிலா பளிச்சுன்னு சேரனோட கன்னத்துல ஒரு அடி அடிச்சு அவங்க கூட இனிமே இப்படிலாம் பேசினா இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நிலா வீட்டுக்குள்ள எல்லாரும் அப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேரனு அவங்க அப்பாவை அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. சோழன் இருந்துகிட்டு என்னடா ஏண்டா ஆச்சு அப்பாவை இப்படி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னதும், அண்ணே என்னண்ணே ஆகணும், இந்த ஆளுக்கு அறிவே இல்லைண்ணே, இந்த ஆளு போய் நிலாவோட அப்பா கிட்ட டியூ கட்ட வச்ச காசை தான் நான் எடுத்து கட்டி போட்டேன், அது இல்ல இது இல்ல வீட்டுல காசே இல்லைன்னு சொல்லி அங்க போய் புலம்பி இருக்காரு. ஒரு டிவி வாங்க கூட காசு இல்லைன்னு அந்த ஆளுகிட்ட போய் இவர் பணம் கேட்டிருக்காரு, வெக்கமா இல்லையானே அப்படின்னதும், ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு சோழன் கேட்கவும், ஏண்டா உண்மையை தானாடா சொன்னேன், அதுவும் யாருக்கிட்ட சொன்னேன், நிலாவோட அப்பா கிட்ட தானே சொன்னேன், இதுல என்னடா மானம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னதும், ஆமா இந்த ஆளுக்கு மான மரியாதை இருந்தாதானே எல்லாம் ஓசிலேயே வாங்கி தின்னுபுட்டு போகலான்னு நினைக்கிறவன், அதனாலதான் நம்ம கொடைக்கானல் போனதும் 4 காவாலி பயல்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள தண்ணி குடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து வீடையே நார வச்சிருந்தாங்க, வாய் பேசாத நீ எல்லாம் அப்படின்னு வாயை மூட சொல்றாங்க. அப்ப நிலா இருந்துகிட்டு, இங்க பாருங்க மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க, எங்க அப்பா தான் இந்த குடும்பத்துல உன்னால வாழ முடியாதுன்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க, ஆனா நானு சேரனை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே விஷயம் மட்டும்தான், உங்களோட அண்ணன் தம்பியோட ஒத்துமை, ஆனா நீங்களே நம்ம குடும்பத்தை போய் அசிங்கப்படுத்தலாமா, நானே சிறுக சேர்த்து வச்சு எப்படியாச்சும் இந்த வீட்டை மீட்டுடணும்னு நினைக்கிறேன், ஆனா உங்கள யாருக்குமே அந்த அக்கறையே கிடையாது அப்படின்னு நிலா சொல்றாங்க. அப்ப சேரன் இருந்துகிட்டு நிலாவோட கைய பிடிச்சு வா நிலா போலாம் அப்படின்னு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுமேட்டு நிலாவும் என்ன சோலா என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. அது நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, அங்க என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்க அப்பா என்னை கூட்டிட்டு போய் ஒரு டிவி வாங்க கூட வக்கத்த குடும்பத்துல என் பிள்ளைய கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமும் நீங்க அங்க இருக்க வேண்டாம், உங்களுக்கு நான் ஒரு பெரிய வீடா கொடுக்குறேன், அந்த வீட்டுல நீங்க இருந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலாவும் அவங்க சொல்றதெல்லாம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க சோழன் இருந்துகிட்டு, என்ன நிலா நான் சொல்றது சரிதானே அப்படின்னதும், சோழா நீ சொல்றது சரிதான், அது எந்த வீடு அப்படின்னு நிலா ஓகே சொல்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சோழனும் நம்ம நிலாவை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய், இது ஹாலு, இது பெட்ரூம், இது கிச்சனு, நம்ம 2 பேர் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் நிலா, அவங்களோட தொல்லையே தேவையில்ல நிலா நம்மளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க நம்ம சோழன் சொல்றதை கேட்டதுமே நிலாவும் சரிங்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமேட்டு, அப்பா இதுக்கப்புறம் இந்த கழுசடைங்களோட நம்ம இருக்கவே தேவையில்ல, வானிலா போலாம் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றாங்க. சோழா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எனக்கும் கொஞ்சம் சில விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னதும், என்ன நிலா பேசணும் பேசு, இவங்க மூஞ்சிலெல்லாம் காரிய துப்பிட்டு வா, நம்ம வீட்டை விட்டு போலாம் அப்படின்னு சொன்னதும், துப்ப வேண்டியது அவங்க மூஞ்சில இல்ல ஓ மூஞ்சில, உனக்கு கொஞ்ச நாச்சும் அக்கறை இருக்கா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற, கிறுக்குத்தனமா நடந்துக்காத அப்படிங்கிறாங்க. என்ன நிலா சொல்ற, நான் கிறுக்குத்தனமா நடந்துக்கிறேனா அப்படின்னதும், பின்ன யாரு நீ தான் கிறுக்குத்தனமா நடந்துக்கிற, பணம்னு பணத்துக்காக என்னவே வித்துருவையா, எங்க அப்பா கிட்ட போய் அந்த வீடை கேட்டிருக்க, வெக்கமா இல்லையா உனக்கு, உன்னை நான் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இந்த வீட்டுல பல்லவன் பாண்டி சேரன் இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளவு பிடிக்கும், கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு போய் எங்க அப்பா பிச்சை போட்டாராம், அந்த பிச்சையில இவர் சொகுசா வாழ்றாராம், இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன நிலா இருக்கு, எங்க குடும்பத்துல இருந்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல, உங்க குடும்பத்துல இருந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு சோழா, நான் ஒரு கௌரவத்தோட மரியாதையோட வாழணும்னு நினைக்கிறேன், எவன்கிட்டையும் 5 10 காசு கேட்காம உழைச்சு முன்னேறணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிலாவுக்கு ரொம்பவே இந்த சேரன் பேசினது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேரா போய் பாண்டிகிட்டையும் பல்லவன் கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. சோழனை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம பேசிட்டான் அப்படின்னதும் சேரன் சொல்றாரு, இதுல என்னப்பா தப்பு இருக்குது, நீங்க கன்சீவ் ஆன கல்யாணம் ஆனவங்க, புது ஜோடி, அப்ப நீங்க 2 பேரும்
செப்பரேட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அங்கேயே இருந்துக்கலாம். இங்க வந்து இந்த பாத்ரூம்ல கதவு இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல நிலா. நீ சோழன் சொல்ற மாதிரி அந்த வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்றாங்க. என்னண்ணே பேசுறீங்க? இங்க சோழன் தான் பேசுறானா, உங்களுக்கு எங்கனே போச்சு புத்தி அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துகிட்டு ஆமா நிலா நீ வா போலாம் அப்படின்னு நிலாவோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நிலா விடுச்சோளா விடுச்சோளான்னு சொல்லிட்டு பலார்னு சோழனோட கன்னத்துல ஒரு அறை விட்டு, இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு என்னை எடுத்து வையின்னு சொன்னாலும் உனக்கு அசிங்கமா போயிருன்னு சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் என்ன தெரியும், எங்க அப்பாவை பத்தி என்ன தெரியும்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேக வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்த நிமிஷமேட்டு நம்ம நிலா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி, என்ன மாப்பிள்ள வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னுட்டு இவர்கிட்ட எப்படி நிலா சொன்ன விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காரு. அப்ப அவரே ஒரு வார்த்தையை விட்டுறாரு. மாப்பிள்ள வீடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சொகுசு வீடா பிடிச்சு கொடுத்துட்டேன். நீங்க பிறந்ததுல இருந்து அப்படி ஒரு வீட்டுல இருந்திருக்கவும் மாட்டீங்க, அப்படி ஒரு வீட்டை பார்த்திருக்கவும் மாட்டீங்க. ஏதோ என் பொண்ணை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு போன உனக்கெல்லாம் இந்த வாழ்வு அப்படின்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அப்ப உடனேன்னு சரி வீட்டை தான் நான் வாங்கியும் கொடுத்துட்டேன், ஆனா வீட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கணும்ல, டிவி ஃப்ரிட்ஜு அப்படின்னு ஏதாச்சும் உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதும், மாமா சேவிங்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சேர்த்து வச்சனால தான் உங்கள் அப்பா வந்து என்கிட்ட பணம் கேட்டாராக்கும். ஏதாச்சும் பணம் வேணும்னா சொல்லுங்க, இங்கே வட்டிக்கு வாங்குறவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே இங்க சோழன் யோசிக்கிறத பார்த்துட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள வட்டி கட்ட முடியலன்னா சொல்லுங்க, உங்களுக்கு என் மகன் வந்து பிச்சை போடுவேன் அப்படின்னு சொன்னதுமேட்டு சோழனுக்கு அப்பதான் அவரோட சுயரூபமே தெரியுது. மனோகர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்காரு. நிலா அதனாலதான் சொல்லியிருக்கா, அவங்க அப்பாவை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா நான் தான் வெளுத்ததெல்லாம் பால், அவர் சொல்றது எல்லாமே உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நிலா இருந்துக்கிட்டு நேராக சோழன்கிட்ட போய், இப்போ தெரியுதா சோழா எங்கள் அப்பாவோட சுயரூபம், அவரை பற்றி எனக்கு இன்னைக்கு நேத்தா தெரியும், யாரை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. இதுவும் இல்லாமல் அவரை மாதிரி நான் கிடையாது, அவரை மாதிரி எங்கள் அண்ணன். அதனால தான் இன்னமும் வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் அண்ணனுக்கு தோணாது. நீயும் அவங்களோட சேர்ந்து புத்திக்கிட்டு போய் அலையாத, பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க சரியா அப்படிங்கிறாங்க. சரி நிலா உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு நிலா அப்படின்னு நம்ம சோழன் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துக்கிட்டு சோழனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமா சேர்ந்து கூடி நின்று பேசுறாங்க. நம்ம குடும்பத்தை எல்லாரும் எந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க, அப்படி இத்தனை பேர்த்து முன்னாடியும் நம்ம மரியாதையோட இருக்கணும் புரியுதா, யாருமே இனிமே வீண் செலவு பண்ணக்கூடாது. எந்த ஒரு செலவாக இருந்தாலும் வீட்டுக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வாங்கணும் அப்படின்னு மாதிரி நிலா ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு சரி சரின்னு மண்டையாட்டுறாங்க.